யாருனா இருக்கீங்களா? ஹலோ. பேஸ் எலும்பெல்லாம் இருக்கு. பேஸ் பிளட்டு ரத்தம் எல்லாமே இருக்கு. பேஸ் கேமரா கொஞ்சம் லேக் ஆகுது பயங்கரமாக. கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ ஒரு டே விளாக் ஷூட் வீடியோ. அண்ட் கைஸ், உங்களை திரும்பவும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கு பேஸ் நான் கிட்டத்தட்ட பல மந்த்ஸுக்கு முன்னாடி வந்த இடம் இது வந்துட்டு ஜின் லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு நான் கூடிய சீக்கிரம் தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். பகல் ஷூட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் உள்ள என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னு தெரில, அதனால தான் வந்திருக்கேன். ரொம்ப மோசமான நடந்த இடத்துல இதுவும் ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு தான் நான் ஷூட் பண்ண வந்திருக்கேன் தனியாக. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒன்றுமே இருக்கேன், சுற்றி காடாக தான் இருக்கும். நைட் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரில. அதான் பகலில் ஒரு விசிட் பண்ணிடலாம், நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பகலில் வந்தோம்னா எந்தெந்த மாதிரி இடத்தெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி. கம்ப்ளீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெயில் கொளுத்தி எடுக்குது கைஸ். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓவராக இருக்குது. பகலுக்குமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓவர். பகலுக்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப ஓவராக தான் இருக்குது இந்த இடத்துல. அதனால் நான் கொஞ்சம் பகல் வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு போனோம். நைட்னா ரொம்ப ரிஸ்க்கு. அண்ட் நான் நைட்டு தனியாக வர போகிறேன். எப்போன்னு தெரியல, கொஞ்சம் நாளில் நைட்டு ஷூட் வந்து பண்ண போகிறேன் நான் வந்துட்டு. அண்ட் ஓகே கைஸ், இதோட வீடியோக்குள்ளே போயிடலாமா? நான் உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன், வெளியே ரொம்ப நேரம் பேச முடியாதனால. ஸோ ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாமா? லெட்ஸ் கோ. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட இதுவும் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்த இடத்துல இது ஒன்று ஒரு 9 months இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு நான் இந்த லொக்கேஷனை நான் டீம் கூட சேர்ந்து வந்து நான் பண்ணியிருப்பேன். நான் பார்க்குறதே கொடூரமாக இருக்குது. இந்த இடத்த நைட்டு ஷூட் பண்ணுறது ஒரே ஆளாக வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஜின் நடமாட்டம் இருக்கிற பிளேஸ் கைஸ் இது வந்துட்டு. பார்க்கவே கொடூரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே தான் கைஸ் லாஸ்ட் டைம் ஒரு ரிச்சுவல் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை இருந்துட்டு காற்றடிச்சதுனால. இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது கைஸ். ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? அண்ட் இதோட ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை இங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்குது கைஸ். இதில் வந்துட்டு இந்த ப்ரெக்னென்ட் லேடியை மர்டர் பண்ணி போட்டிருக்காங்க. அப்பையிலேருந்து ஆக்டிவிட்டீஸும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடியிலேருந்து ஜின் ஆக்டிவிட்டீஸும் நடந்துகிட்ருக்கு இந்த இடத்துல வந்துட்டு. அண்ட் 2 ப்ராப்ளமே இருக்குது நைட்டு. அதனால் சம்பவம் வெயிட்டாக நடக்கும். லாஸ்ட் டைம் டீம் கூட சேர்ந்து பண்ணப்பே சம்பவம் வெயிட்டாக நடந்துச்சு. பார்ப்போம் நைட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த அமைதிக்கு பின்னாடி தான் நைட் நிறைய ஆபத்து இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. செம சைலண்டாக இருக்குது கைஸ். அப்படியே ஏதோ ஒரு படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது இதோட ஆங்கிள் வந்துட்டு. வண்டெல்லாம் போயிட்டு இருக்காது. யாருனா இருக்கீங்களா? ஹலோ. இது விழுந்துச்சு. வண்டு போயிட்டு இருக்கு. அப்படியே கண்ணிலே பார்த்துக்கணுங்க நைட்டு. இது மாதிரி இடத்துல நிறைய குழி வேறு இருக்குது இந்த இடத்துல. நைட்டு நான் பார்த்து தான் வரணும். நான் தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன்னா பெரிய ரிஸ்க் ஆயிரும். பரவாயில்ல, பார்த்துக்கலாங்க. எதுனாலும் நான் பார்த்துக்கலான்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன். நான் ஆல்ரெடி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஓஹோ, வந்து கேமரா லேக் ஆகுது. ஓகே, கேமரா லேக் ஆகுது. வர காடாக இருக்குது. அந்த சைடெலாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டம் அந்த சைடு போகிறது. இதுக்கு பின்னாடியுமே நிறைய இது இருக்குது, பட் போகிறது கஷ்டம்.
பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஆனால் கம்ப்ளீட்லி சைலன்ஸில் இருக்குது. துளி அப்படியே ஏதோ இங்கே சவுண்டு கேட்டுச்சு. பட்டு கேமரா மறுபடியும் இதாவது என்னாச்சு கேமராவுக்கு? ஓகே, கேமரா வேறு பயங்கரமாக லேக் ஆகிட்டு இருக்கு. என்னாச்சுன்னு தெரில. இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து அப்படி ஆகிட்டு கிடக்குது. இன்னும் உள்ளே போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் மாற்றி மாற்றி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துச்சு கைஸ். டப்புன்னு ஒரு இடத்துல வந்துட்டு இந்த சைடில் சவுண்டு கேட்கும், அப்புறம் இங்கிட்டு சவுண்டு கேட்கும். ஜன்னலில் ஆட்டோமேட்டிக்காக டப்புன்னு அடிச்சுட்டு கிடக்குது. நைட்டெல்லாம் பயங்கரமாக ரொம்ப அலங்கோலமாக இருக்குது இடமே பார்க்க. எஸ், கேமரா கொஞ்சம் லேக் ஆகுது பயங்கரமாக. கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இப்படி லேக் ஆகும்னு நான் நினச்சே பார்க்கலையே. சொதப்பிடுச்சோ கேமரா, பயங்கரமாக சொதப்பிட்டு கிடக்குது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன் இதுக்காண்டி. வந்துமே கேமரா பயங்கரமாக லேக் ஆகிட்டு இருக்குது. என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பயங்கரமாக லேக் ஆகிட்டு இருக்குது. ஒரே ஒரு கேமரா தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் அதுவே இப்படி கோளாறு கொடுத்துட்ருக்குது. என்னாச்சுன்னு தெரியல. இப்போ வர முடியலன்னா மறுபடியும் வர்றது கஷ்டம்தான். கேமரா எஸ், நான் ஓவரலாக காட்டுறேன் கைஸ். கேமரா வேற யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கைஸ். சைலண்டாக தான் பேச முடியுது என்னால். என்னாச்சுன்னு தெரில. ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கு இடம். நான் டக்குன்னு காட்டி முடிச்சிட்றேன் இடத்த இருந்துட்டு. ரொம்ப நேரம் பண்ண முடியாது என்னால். சவுண்டு இருக்குது. இதை வச்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே கஷ்டம். இப்போ என்ன ப்ராப்ளம்னு போய் பார்க்கணும். எஸ், இதுதாங்க இந்த அண்டர் கிரவுண்டு நான் சொன்னேன்ல. எஸ், உங்களுக்கு தெரியுதா புடவைலாம் இருக்குது. பைஸ், நான் பேஸ்மெண்ட்டை மட்டும் காமிச்சிட்டு இங்கே கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். ரொம்ப நேரம் இருக்கிறது எனக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். பகலில் சொல்கிறேன் நான் இருந்துட்டு கொஞ்சம் என்ன பைஸ் எலும்பெல்லாம் இருக்குது. பைஸ் பிளட்டு ரத்தம் எல்லாமே இருக்குது. ஏஸ், இந்த இடத்துக்கு வந்தோடனே கேமரா பயங்கரமாக லேக் ஆகிட்டு கிடக்குது. பாம்பு கூட மாதிரிலாம் இருக்குது. இது என்னாச்சுன்னு தெரியல. கேமரா வந்துட்டு லிட்டரலி கேமரா வந்துட்டு நல்ல கேமரா மொபைல் தான். பட் இந்த இடத்துக்கு வந்ததுனால இப்படி ஆகுதா என்னன்னு சத்தியம் எனக்கு தெரில. இந்த இடத்துக்கு எலும்பு கைஸ், இந்த இடத்துல தான் சொன்னேன்ல, அந்த ப்ரெக்னென்ட் லேடியை இந்த இடத்துல தான் மர்டர் பண்ணி இதுக்கு பின்னாடி தான் உள்ளே போட்டிருக்காங்க. இந்த இடத்தையே கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிட்டாங்க. கைஸ், நான் கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ முடிக்கிறேன். அந்த இதோட அவ்வளோதான். இந்த ஒரு ரோ மட்டும் இருக்குது. கேமரா கொஞ்சம் மக்கர் பண்ணிகிட்ருக்கு. யாரோ ஆளுங்க வந்துட்டாங்கன்னு ஆளுங்க வந்த மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில. சவுண்டு கேட்குது வெளியே. வேறு மாதிரி விஷயங்களும் நடந்துகிட்ருக்குது. கொஞ்சம் வீடியோ சீக்கிரம் முடிக்கணும். இப்போ எனக்கு வேர்த்தெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. பகலுக்கே கொஞ்சம் சொல்கிறேன் நான். ஏன்னா உள்ளே இருக்க விஷயங்கள் அப்படி ரொம்ப டேஞ்சரான லொக்கேஷன். இது வந்துட்டு ஜிம் லொக்கேஷனில். அதை கொஞ்சம் பதட்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் பகலே இருந்துட்டு. நைட்டு பார்த்துக்கலாங்க. என்ன நாள் பரவாயில்ல. நான் வந்து எடுக்கிற வீடியோ மட்டும் நைட்டு பண்ணிட்டேன்னா வேறு லெவலில் இருக்கும். இங்கே ஒரு இது இருக்கும். இதோட அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு.
இது இன்னும் புடவையாக இருக்குது கேஸ். நான் லாஸ்ட் டைம் வரப்போ புடவைலாம் கிடையவே கிடையாது. என்னன்னா இவ்வளோ புடவை இருக்குது. ஓகே சார், இதோட முடிஞ்சு அதோட நான் வெளியே போகிறேன். இதோட முடிஞ்சதோட நான் வெளியே போகிறேன். அப்படியே தலையிலக்கு விட்டு போகுது. இங்கே தான் சவுண்டு கேட்டுச்சு இந்த சைடில் யாரோ வந்த மாதிரி. ஃபஸ்ட் இங்கே கொஞ்சம் பக்கத்தில் ஒர்க்கிங்லாம் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மில்லு இந்த பிடிக்க சைடு ஃபுல்லாக. எஸ், இவ்வளோ தான் லொக்கேஷனு. பார்ப்போங்க, இதுதான் நைட்டு வரப்பாரு உங்களுக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக காமிச்சிருக்கேன் லொக்கேஷன் இருந்துட்டு. ஏன்னா கொஞ்சம் டேஞ்சரு ரொம்ப நேரம் இருக்கிறது வந்துட்டு புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். நான் அவ்வளோதாங்க. மொத்தம் வந்துட்டு இது 3 இருக்குது. இந்த ஹால் மாதிரி இருக்குல்ல, இது ஒன்று, அந்த சைடு ஒன்று, அப்புறம் அண்டர் கிரவுண்ட் வந்து நைட்டு இங்கே தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் தனியாக இருந்துட்டு. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில எனக்கு இருந்துட்டு. ஓகே, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த வீடியோக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட்டு தான், இது அனௌன்ஸ்மெண்ட் மாதிரின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் பகலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நைட்டு வந்தோன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பகலில் காட்டிட்டு ஓகே இடம் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். பார்ப்போம் நைட் எந்த அளவுக்கு இருக்க போது. உங்களுக்கு இப்பயே படப்படன்னு நடிக்குது தனியாக வர போகிறோன்னு சின்ன லொக்கேஷனுக்கு. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். உங்கள் சப்போர்ட் மட்டும் மறக்காமல் கொடுங்க, எனக்கு அது போதும் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எக்ஸ்ப்ளோரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். சில டைம் ரீச் ஆகுது, சில டைம் ரீச் ஆக மாட்டேங்குது. அப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக தான் கைஸ் இருக்கும் வீடியோ வந்துட்டு. ஏன்னா சரி நம்ம ஆடியன்ஸுக்கு காட்டிடுவோம் எப்படி இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருந்தாலும் தான் வந்தேன். ஓகே, இந்த வீடியோக்கு வந்துட்டு நைட் வீடியோக்கு வந்துட்டு உங்கள் ரெஸ்பான்ஸ் இன்னும் நல்லா தேவைப்படுது. கூடி சீக்கிரம் நைட் வரப்போகிறேன் கொஞ்ச நாளில் இருந்துட்டு. ஓகே, நான் உங்களை நைட் வீடியோவில் வேறு ஒரு கொடூரமான பேய் வீடியோ சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் எக்ஸ்ப்ளோரிங் வந்துடுவோம். டாட்டா டாட்டா, பை 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 கைஸ்.